ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே நாள் ராத்திரிலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மனமாற்றம் அடைஞ்சு அப்படியே பெரிய ஆளாயிடுற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்ல. இந்த நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குதுன்னு பாட்டெல்லாம் போட்டு சூரியவம்சத்தை பெருசாவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இப்போ தான் தன்னுடைய மனைவி கம்ப்ளீட்டாக வந்து முன்னாள் மனைவி கம்ப்ளீட்டாக வந்து நாசமாக வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய ஒரு பழியை தூக்கி அவங்க மேலே போட்டு மனசாட்சியே இல்லாத மிருகமாக சுற்றிக்கிட்டு இருந்தார் கோபி. பாக்கியாவுக்கு துளி அளவும் இவர் அங்கே தங்குறது விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் வெக்கமே இல்லாமல் அங்கே போய் தங்கிக்கிட்டு தங்கினது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு லெபனான் ஆர்டர்லாம் செய்யணும், பெரிய ஆர்டர் ஒன்று வந்துருக்கு, லெபனான் டிஷ்ஷெல்லாம் செய்யணும் அப்படின்னா வந்து இவங்களே வந்து ஒரு ஷெஃப் பாருங்கள் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறது என்ன, நீ எவ்வளோ திறமையாக இருக்கச்ச உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ திறமை நீ தெரிஞ்சால் உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ என்ன திறமை இல்லாதவங்களே யாராலும் விட்டு போகலான்னு சொல்ல வராரா? இதெல்லாம் ஒரு வாசனம்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதி பேசி இதெல்லாம் வேறு இது பண்ணிருக்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராதிகாவை பார்த்து அவளுடைய வாழ்க்கையை அழிக்க நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவள் எவ்வளோ திறமையானவ தெரியுமா, எனக்கே ரசிக்கணும் போல இருக்குது வாவ் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி இவங்க சோறாக்கி போட்டால் பெட்டர்னு தோணுது, இவங்க பிளாக் காஃபி கொடுத்தா பெட்டர்னு தோணுதுங்கிறதுக்காக இவங்க வளர்ந்துட்டாங்க, இவங்க கஷ்டப்பட்டு தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டாங்கிறதுனால இங்கே ஒட்டிக்கலான்னு பார்க்குறாரு. இதை வேற பெருமையாக ரொம்ப நல்ல முடிவாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கொண்டதெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பாக இருக்குது. பாக்கியா இவர் செஞ்சதெல்லாம் இத்தனை வருஷமாக அவர் கொடுத்ததெல்லாம் வந்து உடனடியாக மன்னிச்சு திருப்பி சேர்கிற மாதிரி ஒரு முடிவு இருந்துச்சு அப்படின்னா அதை விட ஒரு கொடூரமான ஒரு கிளைமாக்ஸாக எதுவும் இருக்க முடியாது பாக்கியலட்சுமி சீரியலுக்கு. அதே சமயத்தில் இந்த ஈஸ்வரி இனியா செடியன் மாதிரி வந்து ஒரு தற்குறிகளுக்கு கொஞ்சம் கூட பதிலடி கொடுக்காமல் பாக்கியா போனாலும் சரியாக இருக்காது.